மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த உடனே எல்லாருமே தேடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜாப். எஸ், ஆனால் அந்த ஜாப் தேடுறதுல நம்மளுக்கு நிறையா சிக்கல் இருக்குது நடைமுறையில். அப்படி சிக்கல்லாம் உண்மையாகவே இருக்கா? அப்படி இல்லாமல் வேலை தேடணுன்னா எப்படி நம்ம வேலை தேடணும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட்டாலும் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கபிலன் குமரவடிவேல். ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம நிறையா இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறையா வகையில் ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் வேலை கிடைக்கிறதுக்காக தான். சரி சார், ஒரு வேலை கிடைக்கணும்னா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படித்தா தான் வேலை கிடைக்குமா? கிடையாது, தேவையில்லை. நீங்கள் கோர்ஸ் படித்தா தான் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் ஃபீல்டு செலெக்ஷன், டிபெண்ட்ஸ் ஆன் ரோல். என்ன ரோலுக்கு வேலைக்கு போக போகிறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு கோர்ஸ் படிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணுமே தவிர, ஒரு கோர்ஸ் படித்தா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க. சரி சார், ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் எப்படி ஜாப் தேடணும்? அதில் உள்ள ஃபஸ்ட்டு சிக்கல், ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டீடு, நாக்குரி இந்த மாதிரி எல்லா வெப்சைட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் வெப்சைட்டாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். எஸ், எல்லாருமே கமர்ஷியல் தான், பட் மாறிடுச்சு. அடுத்து யூடியூப்பே சொல்லுவாங்க, நம்ம வீடியோவே பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீங்களும் கமர்ஷியல் காசு காத்தா சார் வீடியோலாம் போடுறீங்க எல்லாம் சொல்லுவாங்க. பட் சொல்லுங்க, தப்பு இல்லை. பட் என்னென்னா அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஜாப் சர்ச்சிங் போர்ட்டல்ஸ் எல்லாமே ஸோ உங்களோட டேட்டா பேஸை சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த நாக்குரிலையோ இந்த டைம் ஜாப்ஸ்லையோ, லிங்க்டின் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இப்போ டைம் ஜாப்ஸு, மான்ஸ்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கன்சல்டன்சிலிருந்து கால்ஸ் வரலாம். நிறைய பேருக்கு வந்திருக்கும், நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். கால்ஸ் வரும். கால்ஸ் வர்றது பிரச்சனை இல்லை, ஜாப் பண்ணி கொடுக்குறதும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஜாப்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது சார், உங்களுக்கு 25,000 சேலரியில் எங்களுக்கு வேலை கிடச்சிடும். ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவாங்க. நம்மளும் ஃபைல்லாம் தூக்கிட்டு ரெசியூம்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னென்ன சரி வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா பக்காவாக பர்ஃபெக்டாக டக்கிங் பண்ணி டிப்டாப்பாக அங்கே போய் உள்ளே போய் நின்னோம்னா, சார் இன்டர்வியூ இருக்குது, பட் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணணும்னா 500 பே பண்ணணும் அப்படின்வாங்க. நம்மளுக்கு ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம ட்ராவல் பண்ணி 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் இருந்து ட்ராவல் பண்ணி கூட நம்ம வந்திருக்கலாம். வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறமா 500 ரூபா கட்டினீங்கன்னா சரி பரவாயில்ல, அவ்வளோ சொல்ல பண்ணி வந்துட்டோம், 500 ரூபா கட்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கட்டி இன்டர்வியூ அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று அவங்க ஒரு ரூம்லேயே சும்மா பர்சனலாக ஒரு இன்டர்வியூ வச்சு அனுப்பிச்சி விடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதாச்சும் ஒரு கம்பெனி சொல்லுவாங்க, அந்த கம்பெனியில் போய் நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். நம்மளுக்கு ஜாப் என்ன கிடைக்கும் அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஜாப் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம், இல்லாட்டி நீங்கள் அடுத்த வாரம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், இப்படி எது வேணாலும் சொல்லலாம். பட் உண்மையாகவே நீங்கள் ஒரு இன்ஜினியர் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எந்த கணக்கு போய் இந்த 500 ரூபாயோ 200 ரூபாயோ 300 ரூபாயோ தயவு செய்து எப்போவுமே கொடுக்காதீங்க. ஏன் போய் அவங்களுக்கு போய் நம்ம காசு கொடுக்கணும்? ஓகே, உண்மையாகவே ரியல் கன்சல்டன்சிஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கம்பெனிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்து கொடுத்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி அதுலேருந்து அமௌண்ட் வாங்கிப்பாங்க. அது உங்கள்கிட்ட இருந்து கேட்குறாங்களா? ஓகே, நியாயம். உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு காசு கேட்குறாங்களா? நியாயமாக கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு பதில் அவங்க வேலை தேடுறாங்க அப்படிங்கிறனால. பட் எடுத்தோன்னே ஏன் காசு கேட்குறீங்க? உங்களுக்கு எனக்கு வேலை கொடுங்க, வேலை கிடச்சிச்சுன்னா நான் காசு கொடுக்குறேன், அந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் போகலாமே. அப்படி போனால் கூட ஒரு நேர்மையாக சொல்லலாம். பட் எடுத்தோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்லாம் வாங்கினா எந்த கம்பெனியும் எங்கேயும் அப்ளிகேஷன் ஃபீஸ்னு ஒன்று வாங்காது. சரிங்களா? உங்கள்கிட்ட காசு வாங்கி எதுக்குங்க உங்களை வேலைக்கு எடுக்கணும்? எனக்கு வேலை வேணும், எனக்கு ஆள் வேணும் தான் நான் ஆள் எடுக்கிறேன். ஆள் எடுத்து நான் சம்பளம் கொடுக்க போகிறேன், நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். அப்படிங்கிறப்ப இந்த இடையில இந்த 300, 400, 500 ரூபா எதுக்கு? இல்லையா? அப்போ நீங்கள் இதை யோசிங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது காசு கேட்டாங்கன்னா தயவு செய்து எப்போவுமே கொடுக்காதீங்க, அந்த வழியில் போகாதீங்க. உங்களுக்கு ஆசையாக தான் இருக்கும். ஓகே சார், நார்மலாக சும்மா நான் போய் வேலை தான் 10,000 தான் வேலை கிடைக்குது, 25,000 எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறாங்க, கொடுக்கட்டும், தப்பே கிடையாது, நல்ல விஷயம் தான் அது. யாருனாலும் 25,000 சம்பளத்துக்கு இனிஷியலாக வேலைக்கு போக முடியலையா, 25,000 சம்பளத்தோட வேலை வாங்கி கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் அது விபரீதத்தில் போய் முடிஞ்சிடக்கூடாது. அதனால் பொறுமையாக செக் பண்ணுங்கள். ஓகே சார், நீங்கள் எல்லாம் கொடுங்க, என்ன ஜாப் ரோலு, என்ன கம்பெனி, எப்போ ஸ்டார்ட் பண்ண கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும். முன்னாடியே தரமாட்டாங்க, நேரில் வாங்க தரணுவாங்க. சரி, நேரில் போங்க, தப்பே இல்லை. போயிட்டு கண்டிஷன் சொல்லிடுங்க, சார் என் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கட்டும் வச்சுக்கோங்க, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு பே பண்ணிட்டு என் சர்டிஃபிகேட்லாம் நான் வாங்கிக்கிறேன். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் பே பண்ணுறேன், அப்புறமா சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன். இந்த ஆப்ஷன் சொல்லுங்களேன். நிறைய பக்கம் எங்கேயுமே ஏற்றுக்க மாட்டாங்க தான். அப்படி ஏற்றுக்கலைன்னா நீங்களே அவங்க ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க. ஸோ தயவுசெய்து எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது அட்வைஸ் தான், ஒரு கன்சல்டன்சியில் போய் ஜாப் தேடி போய் நிற்காதீங்க.
தட் இஸ் நாட் அ குட் திங். ஆஸ் அ இன்ஜினியர், ஸோ வி டோன்ட் கோ த்ரூ கன்சல்டன்சி தான் நான் சொல்லுவேன். ஃபார் அப்ராட் ஜாப்ஸ்னால் ஓகே, அதர்வைஸ் இங்கே லோக்கல் உள்ள ஜாபுக்காகவே நீங்கள் அப்படி போய் நிற்கிறது நல்ல விஷயம் கிடையாது. தென் ஹவு கேன் வி கெட் ஜாப்? அடுத்த கேள்வி அதான் வரும், எப்படி சார் ஜாப் கிடைக்கும், ஆல்ரெடி ஜாப்பே கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நோ ஒரிஸ், நீங்கள் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், www.meccoimbatore.com. அதில் பிளேஸ்மெண்ட் செல்லுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அப்லோட் யுவர் CV அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம், ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். வந்துட்டியா, ஓகே, அப்போ இதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் பேசுறியா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலாக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் கம்பெனி சைட்லேருந்தும் சரி, கேண்டிடேட் சைட்லேருந்து எந்த சார்ஜஸும் நம்ம எப்போவுமே வாங்குறது கிடையாது பிளேஸ்மெண்ட்டுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கும் நிறைய பேர் யாருக்காவது ஜாப் கிடைக்காம இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. சார் உங்கள்கிட்ட மட்டும் தான் வேலை தேடணுமா, ஏன் எனக்கு வேலை தேட தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக தேடலாம். அது எப்படி தேடலாம், எப்படி போகலாம் அப்படிங்கிறத இனி வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம்.